ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்புறம் டீ காஃபிலாம் குடிச்சிட்டிங்களா? ஏன்னா லேட் ஆகிடுச்சு. நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பாண்டிச்சேரி. என்ன நான் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்திக்கிறேன். நான் பாண்டிச்சேரிங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்க. தம்பி, ஒரு பையன் ஒரு பொண்ணு. தம்பி தான் பெரியவன், பாப்பா சின்னவங்க. ஸோ இதுதான் எங்கள் ஃபேமிலி, எங்கள் வீட்டுக்கார், நாங்கள் 4 பேர். அப்புறம் பார்த்திங்கன்னா, இது வந்து எந்த இடம்னு பார்த்திங்கன்னா, இது வந்து பாண்டிச்சேரியில் வந்து காலாப்பட்டுங்க. நாங்கள் அந்த கோவிலுக்கு பொங்கல் வைக்க போகணும்ல, அந்த இடத்துலேயே பார்த்திங்கன்னா பீச் இருக்குது பக்கத்தில். ரொம்ப நாள் எனக்கு இங்கே போகணும் எல்லா வருஷங்களும் பொங்கல் வைக்க போகும்போது நான் வந்து போகணும்னு நினைப்பேன். ஆனால் போக முடியல. ஆனால் இந்த வருஷம் போயிட்டு வந்தாச்சுங்க. ஒரு வழியாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் இது வந்து பொங்கல் வச்சுட்டு வரும்போது, பொங்கல் வச்சுட்டு வெளியிலலாம் வந்துட்டு தான் அங்கே போனோம். அங்கே போன வீடியோ வந்து அது எங்கள் குலதெய்வ பொங்கல் வச்சது. இது வந்து அக்காவுடைய கோவிலில் பொங்கல் வச்சது. ஓகேவா? அந்த பீச்சில் பார்த்தது வந்து வேறு. நான் போனேன் எங்கள் குலதெய்வ கோவிலுக்கு, புத்துப்பட்டை ஐயனார்ப்பன் கோவிலுக்கு. அந்த கோவில் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இங்கே பாருங்கள், என்னுடைய அக்கா ஊர் கோவில் வந்து அது வந்து காலாப்பட்டில், பெரிய காலாப்பட்டுன்னு செல்லியம்மன் தான். ஆமாம், செல்லியம்மன் கோவில் பேர். நான் போன வருஷமும் வந்தேங்க. வருஷம் அக்கா என்னை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. எங்கள் குலதெய்வ பேர் வந்து புத்துப்பட்டு கோயில். அங்கே தான் நான் என் ஃப்ரெண்டோடு வந்திருக்கேன். இந்த ஒருக்கா பாருங்கள், என் ஃப்ரெண்டு நானும் அவளும் அங்கே நல்லா சாமிலாம் கும்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். இது வந்து முன்னாடி எடுத்த வீடியோ. ஐஸ்கிரீம் எடுத்த வீடியோலாம் அதுதான் லாஸ்ட்டில் எடுத்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். எப்படி செம்ம கூட்டங்க புத்துப்பட்டு கோவிலில். ஒரு வழியாக பொங்கல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வரும்போது தான் அந்த பீச்சுக்கு போயிட்டு வந்தோம். இங்கே பாருங்கள், இடமே இல்லாமல் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா பொங்கல் வச்சுட்டு தான் அது வந்தோம். திருவிழா மாதிரி செம்மையாக வேறு லெவலில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணேன். நானும் என் ஃப்ரெண்டும் ஜாலியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி பொங்கல் வைக்க போயிட்டு எப்படி சொல்கிறது, ஒரு பக்கம் ஜாலியாகவும் இருந்திருக்கும், ஒரு பக்கம் அந்த கூட்ட நெரிசலில் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி திருவிழாலாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஜாலியாக இருக்குமா? ஐயோ அப்பா இவ்வளோ கூட்டம் அப்படின்னு நினைப்பீங்களா? ஆனால் எனக்கு கூட்டம் அப்படின்னு நினச்சாலும் ரொம்பவே ஜாலியாக இருந்தது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா வீட்டில் நாங்கள் வந்து நாய் குட்டி போட்டு வச்சுருக்குங்க. 6 குட்டி போட்டிருக்கு. என் பொண்ணுக்கு அவங்க வந்து ஒரு உயிர் உள்ள ஒரு பொருள் நினைக்கல, பொம்மை மாதிரி நினச்சிட்டு அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க மாட்ட அந்த குட்டி பப்பியை வச்சுட்டு தூக்கிறது கொஞ்சறது அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இது ஸ்கூல் விட்டு வரும்போது, இது ஸ்கூலுக்கு போகும்போது ஃப்ரெண்ட்ஸ், போகும்போது எப்போவுமே பாப்பா அழுதுகிட்டு தான் போவாள். இது வந்து நம்ம போயிட்டு வந்தாலே விளையாடிட்டு தான் இருப்பாள். ஆனால் போகும்போது பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே இருப்போம். உங்கள் குட்டி பசங்களும் இப்படி தான் அழுகுறாங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நான் முடிஞ்ச அளவுக்கு பெரிய வீடியோ கொஞ்சம் போட ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி வருதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.